என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுவதில்லை. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க. மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தலைவரே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி. மாண்புமிகு விநாயகன் 217. மாண்புமிகு உறுப்பினர் திரு மா செந்தில்குமார். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிர் நண்பரும் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த முறையில் வெறும் நடிகர் திலகத்திற்காக மட்டுமல்ல, நாட்டுப்பற்று மிக்கவராகவும் என் கனடா நாட்டை சார்ந்திருக்கின்ற கௌரவ மேயர் பொறுப்பை வகித்தவரும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை தேடி தந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய சிலையை இருக்கின்ற இடத்திலே திறப்பதற்கு சட்ட ரீதியாக முயற்சி மேற்கொள்ளும் என்று சொன்ன மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு பூங்காவுக்கு அவருடைய பெயரையும் அந்த பூங்காவில் அவருக்கான சிலை அமைக்கப்படும் என்கின்ற முயற்சியை எடுப்பேன் என்று சொன்ன எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நடிகர் திலகத்தினுடைய ரசிகன் என்ற முறையிலும் உறவுக்காரன் என்கிற முறையிலும் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ. புதிய தேர்வு மையம் அமைக்க தேவையான நிபந்தனைகளை இப்பள்ளி தற்போது பூர்த்தி செய்யவில்லை. மேலும் இப்பள்ளிக்கு அருகில் 8 கிலோமீட்டர் தொலைவில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய 3 தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருவதால் இப்பள்ளிக்கு பொது தேர்வு மையம் அமைக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.